RS பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இங்கே நாடாளுமன்றத்தில் அயோத்தி விவாதம் ஏற்பட்ட போது கூட திமுக எம்பிக்கள் புறக்கணித்தார்கள், மக்கள் புறக்கணிப்பார்கள் அப்படின்னு பிரதமர் குறிப்பிடுறாரு. திமுக இனி இல்லாமலே போய்விடும், அண்ணாமலை வந்து விட்டார் அப்படின்னு பிரதமர் குறிப்பிடுறார். உங்கள் பதில் என்ன? இவருடைய பேச்சு பார்த்து சிரிப்பதான் இருக்கு. இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய ஜோக்கை நம்முடைய மோடி நெல்லையிலே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் என்பதை வரலாறை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஐ வில் பேக் தி டிஎம்கே டு விச்எவர் நேஷன் இட் வான்ட்ஸ் என்று சொன்னவர் நேரு. அந்த நேருவே இந்த இயக்கத்தை, அவருடைய மகளையே இந்த இயக்கம் காப்பாற்றியது என்பது வரலாறு. இப்படி பல பேர், ராஜாஜி மூட்டுக்குச்சி நசுக்குதி போல் நசுக்குவேன் என்று சொன்னார். கடைசியில் அந்த ராஜாஜி அந்த மேடையில் வந்து பேசிவிட்டு போனார். எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று தோன்றிய நாள் முதல் பல பேர் முயற்சி செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் திமுகவை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே சட்டம் கொண்டு வந்து சட்டத்தை திருத்தினார்கள். தனி நாடு கேட்டால் 7 வருடம் தண்டனை என்பதை திமுகவே கொண்டு வரப்பட்டது. ஆக இப்படி பல தடை சட்டங்கள், பல்வேறு அடக்குமுறைகளை தாங்கிதான் திமுக நடந்தது. எமர்ஜென்சி நேரத்தில் எல்லா கட்சிகளும், அகில இந்திய கட்சிகள் பலவை காணாமல் போய்விட்டன. பிரஜா சோஷல் கட்சி இல்லை, சுதந்திர கட்சி போய்விட்டது. இப்படி பல கட்சி, ஏன் ஜனசங்கம் என்று இருந்த அந்த கட்சியை எமர்ஜென்சி நேரத்தில் கலைத்து விட்டு போனவர் தானே இவர்கள். இப்போ இருக்கிற பிஜேபி அந்த எந்த பேரோடு இருந்து மோடிக்கு தெரியாதா? எமர்ஜென்சி பயந்து கொண்டு தன்னுடைய கட்சியை கலைத்து விட்டு போன ஒரு கூட்டம் எங்களை அழிப்பேன் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. எங்களை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. எங்களை அழிப்பேன் என்று மோடி சொன்னதனுடைய விளைவு அவருடைய கட்சியும் அவருடைய ஆட்சியும் அழிய போகிறது என்பதற்கு இதை விட சான்று தேவையில்லை. ஒன்று பெருமையாக நான் சொல்கிறேன், 1957 உதயசூரியன் போட்டியிட்ட திமுக இன்று வரை உதயசூரியன் இருக்கிற ஒரே அரசியல் கட்சி அகில இந்தியாவில் திமுகவை தவிர வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. இந்த கட்சியை அழிப்பேன் என்று சொல்லுவது எழுச்சி திமுகவுடைய வளர்ச்சியை குறைக்கும்னு பிரதமர் மதிப்பிடுறாரா? ஏன்னா அண்ணாமலை வந்தார், யாத்திரை சொல்றேன். நான் சொல்றேன் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தெருவுக்கும் மோடி வரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறதுன்னு சொன்னா திமுகவுடைய வளர்ச்சியை கண்டு அவர் பயந்து போயிருக்கிறார். இந்த தமிழ்நாடு தான் இந்தியாவிலே பல மாநிலங்கள் இருக்கிற போது வாரம் முறையே மோடி தேர்தலுக்கு முன்னாடி வருகிறார். ஏன் வருகிறார்? இன்னும் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னால் 10 முறை வரப்போவதா சொல்றாரு. ஆக திமுகவை கண்டு மிரண்டு போயிருக்கிறார். எந்த திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் தடுத்தோம் என்று துணிச்சலாக சொல்ல தயாரா? பொய் சொல்வதில் கை தேர்ந்தவர் மோடி என்பது உலக அறியும். இன்றைக்கு டெல்லியில விவசாயிகள் எதுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள்? இவர் பொய் சொல்லி மக்களை, விவசாயிகளை ஏமாற்றி 150% எம்ஆர்பி கொடுப்பேன் என்று சொன்னால் கொடுக்கவில்லை என்பதற்காகத்தானே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர் பொய்யை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் பூரா பேசலாம். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். ஆகவே இங்கே மோடியினுடைய பாஷா படிக்காது. அது வேறு மாநில வேறு இடங்கியாக வைத்துக் கொள்ளலாம். தமிழ்நாட்டிலே குடும்ப அரசியல், குடும்ப சேர்ந்து 50 வருஷமா பேசுறாங்க. அதுக்கு பிறகுதான் திமுக 6 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆக அழுத்து போன அரசியலுக்கு இங்க கொண்டு வியாபாரம் செய்வதற்கு மோடி பார்க்கிறார். இங்கே அது எடுபடாது. இவர் திட்ட திமுக வளரும். இன்னும் வேகமாக திமுக தொண்டனுக்கு இவருடைய பேச்சை கேட்ட பிறகு இன்னும் வேகமாக களத்தில் இறங்குவான். காரணம், இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று பல சக்திகள் முயற்சி செய்து தோற்று போயிருக்கிறது. கடந்த கால வரலாறை மோடி படித்து தெரிந்து கொள்ளட்டும். திமுகவை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள். அவ்வளவுதான். நன்றி திரு RS பாரதி. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.